தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது 3ஆம் இடத்தில் இருந்து வந்த சனி இப்போது 4ஆம் இடத்திற்கு அர்த்தாஷ்டம சனி என்கின்ற நிலைமையில் மாறுறார். அர்த்தாஷ்டம சனி எல்லாருக்கும் கஷ்டங்களை கொடுத்துருமா அப்படின்னு பார்த்தா, சனி இருக்கிறதே தப்பு தான், எல்லாத்துக்கும் கஷ்டத்தை கொடுப்பார், எல்லா இடத்துலையும் கஷ்டத்தை கொடுப்பார்னு ஆகிடும். உண்மையிலே சனி அஷ்டம சனி, ஏழரை சனியை மாதிரி கொடுமைகளை அர்த்தாஷ்டம சனியில் கொடுக்கறதில்ல. எல்லா இடத்துலையும் அவர் அர்த்தாஷ்டம சனியாக செயல்பட மாட்டார். இப்போ மாறி போகிறது உங்களுடைய ராசிநாதனாகிய குருவின் வீடு, அந்த 4ஆவது வீடு. குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பெரிய கொடுமைகளை கடுமைகளை செய்ய மாட்டார் என்பது தாங்க உண்மை. உங்களுடைய ராசிநாதன் இல்லையா, இருக்கிற வீட்டு ஓனரை வச்சு தானங்க நம்முடைய குணநலங்கள்லாம் வரும். இருக்கிற வீட்டு ஓனர் குருவாக இருக்கிறனால பெரிய கடுமைகள் கொடுமைகள் எதுவும் இருக்காதுங்க. ஆனால் அவர் என்ன 10ஆம் இடத்தை பார்ப்பார். 10ஆம் இடத்தை பார்க்கும்போது தொழிலில் பாதிப்புகள் அது இதெல்லாம் இருக்கும். ஆக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழிலில் உடையவன் இல்லா இருக்கை பால் என்பதை நினைவுபடுத்திக்கணும் தனுசு ராசிக்காரங்க. என்ன இருந்தாலும் நான் கண்டிப்பாக அங்கே தான் இருக்கணுங்க என்கின்ற மாதிரி வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் வேலைக்காரர்களை நம்பாமல், உதவியாளர்களை நம்பாமல் நீங்களே இருந்து கண்ணும் கருத்துமாக பார்க்க வேண்டிய அமைப்பு அப்படியே தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ரெண்டாவது ஒரு பெரிய கிஃப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனிப்பெயர்ச்சி மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடக்குது. அதற்கடுத்து மே மாதம் 14ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சியின் மூலமாக உங்களுடைய ராசிநாதனாகிய குரு பகவான் 7ஆம் இடத்திற்கு உங்கள் ராசியவே பார்க்குறார். இதெல்லாம் ஒரு பெரிய கொடுப்பினை. ராசியை குரு பார்க்கும்போது எத்தகைய மலை மேலே இருந்த கல் தலையில் விழுந்தால் கூட தாங்கிக்கிட்டு அப்படியே கம்பீரமாக நிற்பீங்க. அந்தளவுக்கு ஒரு கம்பீரம், அந்தளவுக்கு ஒரு தாங்கும் திறன், அந்தளவுக்கு ஒரு கஷ்ட நஷ்டங்களை செயல்படுத்த எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தைரியம், திறன் எல்லாம் வந்துவிடக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. குருப்பெயர்ச்சி மிகப்பெரிய சாதகமாக இருக்கிறது. குருப்பெயர்ச்சி நடந்த 4 நாள்லேயே ராகுகேது பயிற்சி நடக்குது. அந்த ராகுகேது பயிற்சி 1.5 வருஷத்திற்கு 3ஆம் இடத்துல ராகுகேது தைரியம், தன்னம்பிக்கை, வலிமை போன்றவைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வருகிறார். ஆக பெரிய சோதனைகள் அர்த்தாஷ்டம சனியால் இருக்காதுங்க. 9 கிரகத்தில் சனி மட்டும்தான் லாங் லைஃப் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய 2.5 வருஷம் இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னாலும், அதற்கடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி போன்றவைகள் சாதகமான அமைப்பில் இருப்பதால் பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடையாது. அது நினச்செல்லாம் பயப்பட வேண்டாம். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கண்டிப்பாக நல்ல அறிமுகங்கள் போன்றவைகளை கொடுப்பார். மந்திரி, எம்எல்ஏ போன்ற உயர்நிலை அமைப்புகள் இருக்கக்கூடியவர்கள், ஒரு அந்தஸ்தில் பெரியவர்கள், பணக்காரர்கள் போன்றவர்களுடைய தொடர்புகளை கொடுப்பார். அவர்களின் மூலமான உதவிகளை, ஒரு சின்ன உதவியை யாருக்காவது ஒருத்தருக்கு செஞ்சு அதன் மூலமாக பெரிய பிரதி உபகாரம் உங்களுக்கு வரக்கூடிய தன்மைகள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. 4ஆம் இடத்துல என்னங்க செய்வார், அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். அம்மா அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பார். வயதான தாயாரை கொண்டவர்கள் அவருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அம்மா கிட்ட ஒரு இணக்கமாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையை கொடுப்பார். ஏதாவது ஒன்று தாய் தந்த சொத்துக்களை வச்சு அடமானம் வச்சு வேலை செய்கிறது, தொழில் செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கடன் கத்திகள் வரும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம ஒரு விரும்பி கேட்குற ஒரு பொருளை அம்மா அனுமதி கொடுக்காத ஒரு தன்மைகள் உண்டு. வீடு வாகன விஷயங்களில் கொஞ்சம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் வரும். வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு விரயங்கள் ஆகும், அல்லது வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வில்லங்கங்கள் வரும். எதுலேயும் டாக்குமெண்டேஷன் போன்ற விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. எல்லாத்துலேயும் 1க்கு 2 தடவை செக் பண்ணிவிட்டு அட்வான்ஸை கொடுங்க. அட்வான்ஸ் கொடுக்குறது அவசரப்பட்டு அவன் நல்லவன் தான் இவன் நல்லவன் தான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அவன் பின்னாடி அலையிறதை விட எல்லாவற்றையும் 1க்கு 2 முறையாக பரிசோதித்து விட்டு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும். ஆனால் இதெல்லாம் முதல் 40 நாளைக்கு மட்டும்தான். குருப்பெயர்ச்சி அதுக்கப்புறம் ஒரு வருஷம் உங்களை நல்லபடியாகவே காப்பாற்றும். ஏதாவது ஒன்று வந்தாலும் தலைக்கு மேலே எதுவும் போகாது, வெள்ளம் போகவில்லை என்கின்ற நிலைமையாக தனுசு ராசிக்காரர்களை காப்பாற்றக்கூடிய அளவில் தான் அடுத்து வரக்கூடிய குருப்பெயர்ச்சியும் ராகுகேது பயிற்சியும் இருக்கிறனால கஷ்டங்களை தராத ஒரு அர்த்தாஷ்டம சனியாகவே அமைந்திருக்கிறது. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 4ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி பயிற்சி. மகர ராசிக்காரர்களுக்கு நான் 90 மார்க் கொடுப்பேன். அருமையான சனி பயிற்சி. 7.5 சனி முழுசாக முடியுது, கடுமையாக முடியுது. ஒரு 7.5 வருஷம், அதுலேயும் குறிப்பாக ஒரு 5 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. 2020, 2021, 22 போட்டு புளிஞ்சு எடுத்துருச்சு மகர ராசிக்காரர்களை. இப்போ கொஞ்சம் ஒரு வருஷமாக கொஞ்சம் பரவாயில்ல. அது அடித்த அடிக்கு இப்போ கொஞ்சம் அடின்றது கொஞ்சம் பரவாயில்ல. இவர்கள் எல்லாருக்கும் நிம்மதியை தரக்கூடிய ஒரு நல்லதொரு சனிப்பெயர்ச்சியாக இந்த சனிப்பெயர்ச்சி அமைதுங்க. எக்ஸலண்ட்டு சனிப்பெயர்ச்சின்னு சொல்லுவேன். 7.5 சனி முடிஞ்சாலே உங்களுக்கு வாழ்க்கை செட்டில் ஆக வேண்டும். எதில் இது வரைக்கும் இழந்தீங்களோ அதெல்லாம் திரும்ப கிடைக்கணும். உயிர் இழப்புகளை தவிர மற்ற எல்லா இழப்புகளும் திரும்ப வரக்கூடிய அமைப்பு. 10,000 ரூபா பணம் போச்சு, 20,000 சம்பாதிக்க போகிறீங்க, 10 லட்சம் ஏமாற்றிட்டான், 40 லட்சம் கையில் வரப்போகுது. கோடிக்கணக்கில் போக வேண்டிய ஒரு சொத்தை இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன். அந்த கோடிக்கணக்கான சொத்தை விட டபுள் மடங்கு கோடிக்கணக்கான சொத்தை இன்னும் ஒரு 5 வருஷத்துக்குள்ளே சம்பாதிக்க போகிறீங்க. ஆக 3ஆம் இடத்தில் வரக்கூடிய சனி மிகப்பெரிய நல்ல உன்னத பலன்களை செய்யக்கூடிய அமைப்புங்க. சனி 7.5 சனி முடிந்தாலே ஒரு நிலையில் வாழ்க்கை செட்டில் ஆகும் என்பது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழல். ஆக நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும், திருமணம் நன்றாக இருக்கும், பிரிந்து போன திருமணம் மீண்டும் ஒன்று கூடும்,
பிரியணும்னு இருந்த ஒரு கணவன் மனைவி மறுபடியும் ஒன்றா சேருவீங்க. குழந்தைகளுக்காவது வாழ்க்கை என்னமே கொஞ்சம் விட்டு போகணும்னு இருக்கும். சண்டை சச்சரவுகளோடு இருந்தவர்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு. எல்லாவற்றிலும் ஒரு நல்ல தன்மைகள் இருக்கும். மகர ராசிக்காரங்களே ரொம்ப பிடிவாதக்காரங்களாக இருப்பீங்க. செயல்திறமை கொண்டவர்கள், ஆனால் முரட்டு பிடிவாதக்காரர்கள். நான் சொல்கிறத நீ கேட்கணும் அப்படிங்கிறது தான் மகர ராசிக்காரர்களுடைய குணமாக இருக்கும். அப்படிப்பட்ட குணம் கொண்டவர்கள் கூட மற்றவர்களை அனுசரித்து புகழ் பெறக்கூடிய அமைப்புகள், உழைப்பை அப்படியே மற்றவர்களுக்காக இது பண்ணக்கூடிய அமைப்புகள் என்ன, கொஞ்சம் பணம் காசோடு இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு வருது. 10 ரூபாய் கூட பெரட்ட முடியாத தன்மையில் இருந்தவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு 10,000 ரூபாய் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த சனி பெயர்ச்சியில் நல்ல வருமானம் வரும். பெண்களால் ஆண்களுக்கு ஆதரவு இருக்கும். ஆண்களால் பெண்களுக்கு இருந்து வந்த தொல்லைகள் நீங்கக்கூடிய அமைப்பு. வேலையில் நிம்மதி இருக்கும். இதுவரைக்கும் இருந்து வந்த மேலதிகாரி மாறுதல் அடைவார். ஒரு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு மேனேஜரு, உங்கள் உழைப்பை சாப்பிட்டுக்கிட்டு இருந்த மேனேஜரு அப்படியே டப்ப மாறுவார். முதலாளிக்கு உங்களை பற்றிய கண்ணோட்டம் மாறும். மேலையில் நிம்மதி இருக்கும். வீடு சேரும், வாகனம் சேரும், குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ண முடியும், குழந்தை பெற்றுக்க முடியும், பெரிய அளவில் பாக்கியங்கள் கிடைக்கும். அப்பா அம்மாக்கிட்ட இது வரைக்கும் இல்லாத அளவிற்கு நல்ல ஆதரவுகள் வரும். இப்படியே அடுக்கிக்கிட்டே போகலாங்க. மகர ராசிக்கு தான் நான் 90 மார்க்குன்னு சொல்லிட்டேன் இல்லையா? தொட்டது துலங்கம் என்பது தான் மகர ராசிக்காரர்களுக்கு இப்போது அப்படியே நல்ல நிலைமையில் சனி பகவான் சொல்லக்கூடிய ஒரு நீதி. மற்ற சனிப்பெயர்ச்சி, குருப்பெயர்ச்சி போன்றவைகள் சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் சோதனைகளை கொடுக்காத தன்மை கண்டிப்பாக இருக்கிறது. ஆகவே சனிப்பெயர்ச்சியின் மூலமாக இதுவரைக்கும் இழந்த பொருள் வரவுகளை நம்ம திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைகள், வியாபாரம், தொழில் போன்றவைகள், விவசாயம் போன்றவைகள், எந்த தொழிலில் இருக்கிறீங்களோ அந்த தொழிலிருந்து நீங்கள் பிக்கப் ஆகி நல்லா வர்றதுக்கான அத்தனை அமைப்புகளும் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கும். ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி முடிஞ்சிருச்சு. 3ஆம் இடத்துல சனி போகிறாரு. நல்லவைகளை செய்வார். தன்னம்பிக்கையை கொடுக்க வைப்பார். இழந்த பணத்தை திரும்ப வர வைப்பார். பணத்தை இழக்கக்கூடிய அளவிற்கு ஒரு நம்பர் 2 பிஸ்னஸ்லாம் எண்ணங்கள் வரும். கொஞ்சம் அதிலெல்லாம் போகாதீங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல சனி இருக்குது. அப்படியே 6ஆம் இடத்திற்கு குரு மாறப்போகிறார். 2ஆம் இடத்துல ராகு வரப்போகிறார். இந்த இடத்துல வர்றது அமைப்பெல்லாம் ஏதாவது ஒரு குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகளில் சில தொடர்புகளை கண்டிப்பாக சனி ஏற்படுத்தி கொடுப்பார். பெரும்பாலும் மகர ராசிக்காரங்க உழைச்சி பிழைக்கணும்னு எண்ணங்கள் இருக்கக்கூடிய, உழைப்பை மட்டுமே நம்பக்கூடிய ஒரு உன்னதமானவர்களாக இருப்பீர்கள். என்ன கொஞ்சம் பிடிவாதம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் கூட இந்த நேர்மையற்ற முறையில் பணம் சம்பாதிக்க வரக்கூடிய வாய்ப்புகளை அப்படியே புறம் தள்ளிவிட்டு, ஒதுக்கி தள்ளிவிட்டு, நிறைய உண்மையான நேர்மையான வழியிலேயே பணம் சம்பாதிக்கக்கூடிய நல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நல்ல சனிப்பெயர்ச்சிங்க இந்த சனிப்பெயர்ச்சி. கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ ஜன்மச்சனியிலிருந்து அவர் 2ஆம் இடத்திற்கு போகிறார். 7.5 சனியோட 5 வருஷத்தை முடிச்சுட்டு அதுக்கடுத்த 6ஆவது வருஷத்தில் நீங்கள் போகிறீங்க. இன்னும் 2.5 வருஷம் உங்களுக்கு சனி பேலன்ஸ் இருப்பார். 7.5 சனியில் மொத்தம் 2.5 பலன் நடக்கும். இந்த 2.5 வருஷமும் சதயம், அவிட்டம், புரட்டாதி இந்த 3 ராசிக்காரர்களும் படாத பாடுபட்டுட்டீங்கன்றதான் உண்மை. ஒரே அழுகாட்சி. அதுவும் இளைய பருவத்தினரே தண்டச்சோறுன்னு அத்தனை பெரியவர்களும் திட்டின காட்சியெல்லாம் கண்ணுக்கு நேராக பார்க்கக்கூடிய அமைப்பு. உண்மையில் ஜோதிடத்தை அதிகமாக நம்பினவர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரங்க வியூஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக போயிருக்கும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்படும் போது தானே கடவுளையும் ஜோசியத்தையும் நம்ப ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி கடவுளே இல்லை, ஜோசியமே இல்லைன்னு தானே நம்ம பேசுவோம். கஷ்டம் வரும்போது தான் எல்லாருக்குமே அப்படித்தான். ஆக கும்பராசிக்காரர்கள் இப்போது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். நடப்பதை சொல்வது அல்ல ஜோதிடம், நடக்கப் போவதை சொல்லப் போவது ஜோதிடம். நல்லா இருக்க போகிறீங்க. கஷ்டங்கள்லாம் தீரப்போகுது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கடுமையான மன அழுத்தத்தில், குழப்பத்தில், காதல் தோல்வியில், பண இழப்பில், அப்பா அம்மா ஆதரவு இல்லாத சூழ்நிலை, வேலை, தொழில், படிப்பு, கிடிப்பு எதுவும் நல்லா இல்லாத ஒரு சூழலில் இருக்கிறீங்க. நினச்ச இடத்துக்கு போக முடியல, வெளிநாட்டுக்கு போக முடியல, அங்கே போக முடியல, அது படிக்க முடியல, இது படிக்க முடியல, ஐயோ அது இல்லை, இது இல்லை, அது இல்லை, அது இல்லை, இதில் இல்லை, இப்படித்தான் போய்கிட்டு இருக்கு கும்பராசிக்காரருடைய வாழ்க்கை. ஆனால் இவ்வளவு அமைப்புகளும் நல்ல வேலையாக பரம்பொருள் ஒரு நிலையில் பாவம் பார்த்து போனது போ, 2.5 வருஷம் இவனை கடுமைப்படுத்திட்டோம், இனிமேல் அவன் நல்லா இருக்கட்டும்ன்ற மாதிரி ஜென்மச்சனி விளக்கம் கண்டிப்பாக பெரிய ஆறுதலை கும்பராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். ஐயா 7.5 சனி தான் முடியலையே, நான் அந்தளவுக்கு மறுபடியும் இருக்கும், இன்னும் 2.5 வருஷம் இருக்குல்ல, இப்போ எதுவும் செய்யலாமா அல்லது கஷ்டங்கள்லாம் நின்றும்னு சொல்கிறீங்களா, இன்னும் 2.5 வருஷம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிக கடுமையான பகுதி என்று சொல்லப்படக்கூடிய 5 முழு வருடங்களை நீங்கள் தாண்டிட்டீங்க. இனிமேல் கஷ்ட நஷ்டம் இருக்காதுங்க. தொழில் ஆரம்பிக்கலாம். அந்த தொழில் ஓரளவுக்கு நல்லா போகும்.
ஒரே நாளில் கோபுரத்தோட உச்சி ஏறிட முடியாது இல்லையா? ஒவ்வொரு படிக்கட்டை தானே கோபுரத்தோட உச்சிக்கு ஏற முடியும். வெற்றியை நோக்கி ஒரே பரப்பாக கழுக மாதிரியோ ஆந்த மாதிரியோ போய் ஜம்முன்னு போய் தாவிலாம் போய் உட்கார முடியாது. நம்ம மனுஷன், நம்ம நடந்து தான் போக முடியும், பறந்தெல்லாம் போக முடியாது. அப்போ அந்த நடந்து படிக்கட்டுகளில் நடந்து போகக்கூடிய ஒரு அமைப்புகளை, முன்னேற்ற படிக்கட்டுகளை அமைத்து தரக்கூடிய நல்லதொரு சனிப்பெயர்ச்சியாக இந்த சனிப்பெயர்ச்சி கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. ஜென்மச்சனியில் அழுத அழுகை விலகும். யார் நல்லவர் யார் கெட்டது என்பது இப்போது புரிஞ்சிருச்சு. பணம் எங்கே தேவை, எதற்கு தேவை என்பது இப்போது புரிஞ்சிருச்சு. எவர் நமக்கு உதவி செய்வார் என்பது புரிஞ்சிருச்சு. சொந்தக்காரன் யார் எப்படின்னு புரிஞ்சு போச்சு. நண்பர்கள் யார் எப்படின்னு புரிஞ்சு போச்சு. காசு இல்லைன்னா ஏதோ ஒரு 3 வார்த்தை சொல்லுவாங்களே, பணம் இல்லைன்னா இன்னும் ஒன்றுன்னு சொல்லுவாங்களே, அந்த வார்த்தை இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு புரிஞ்சிருச்சு. இந்த புரிந்து வைத்துக்கொண்ட கடந்த 2.5 வருஷத்தில் கிடைச்ச அனுபவங்களை வச்சு அடுத்து வரக்கூடிய 2.5 வருஷத்தில் ரொம்ப சூப்பராக கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக இருப்பீங்க. வேலை நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், வியாபாரம் நல்லாயிருக்கும், மனசு நல்லாயிருக்கும், உடம்பு நல்லாயிருக்கும், பணம் நல்லாயிருக்கும், பணம் கிடைக்கும், எதுலேயும் சம்பாதிக்க முடியும். கடந்த காலத்தில் இருந்து வந்த தடைகள் எதுவும் இருக்காது. முன்னால் போனால் இடிக்குது, பின்னால் போனால் முட்டுதுன்ற நிலைமைகள் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு சர்வ நிச்சயமாக கிடையாது. ஆகவே கடந்த ஒரு 5 வருடங்களாக இருந்து வந்த சோதனை படிப்படியாக விலகக்கூடிய தன்மை. திருமணம் நடக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும். முதல் திருமணம் தோல்வியற்ற 2வது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு 2வது திருமணம் நடக்கும். டைவர்ஸ் கேஸ் போனவங்க டைவர்ஸ் வேண்டாங்க சேர்ந்து வாழ்கிறோன்னு திரும்பி வந்துடுவீங்க. ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் புரியக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. எதையும் செய்யலாம், எதிலும் வெற்றி அடையக்கூடிய தன்மைகள் உண்டு. அப்படியே சனிப்பெயர்ச்சி நடந்த ஒரு 10 நாள்லேயே 5ஆம் இடத்திற்கு குரு போகிறார். இந்த பாருங்க, வச்சு செஞ்சால் கிரகங்கள் வச்சு செய்யும். கொடுக்கணும்னு ஆரம்பிச்சிருச்சா கிரகம் யார் தடுத்தாலும் அப்படியே நிற்காத கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ கொடுக்க போகிற காலகட்டம் உங்களுக்கு வருது. 2ஆம் இடத்துல அப்படியே சனி மாறுகிறார். 2ஆம் இடத்தில் மாறின 40 நாட்கள்லேயே அப்படியே குரு பகவான் 5ஆம் இடத்திற்கு மாதிரி ராசியை பார்க்க போகிறார். ஆக சோம்பி கிடந்த அப்படியே ஒரு மாதிரியாக இருந்த அனைத்து கும்பராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய நல்ல உற்சாக துள்ளல்கள் வரக்கூடிய சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல சனிப்பெயர்ச்சிங்க. 80 மார்க் கொடுப்பேன். கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே சிறப்பான சனிப்பெயர்ச்சியாக எல்லாவற்றையும் மறந்துவிட்டு புதிய வாழ்க்கை வாழக்கூடிய அற்புதமான சனிப்பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது. கும்பராசிக்காரர்கள் அனைவருக்கும், குறிப்பாக அவிட்டம், புரட்டாதி, சதயம் ஆகிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பு நன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல சனிப்பெயர்ச்சிங்க இது. நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி வரப்போகுது. உண்மையிலேயே 12 ராசிக்காரர்களுக்கு நல்லாவே ஜாம் தூம் நீ நல்லா இருப்பேன்னு சும்மா வாய்க்கு வந்த மாதிரிலாம் சொல்லிட்டு போக முடியாது. ஒரு ராசி கஷ்டப்படும், ஒரு ராசி நல்லாயிருக்கும். ஒரு மனிதன் கஷ்டப்படுவார், இன்னொரு மனிதன் ஜாலியாக இருப்பார். உலக வாழ்க்கை. ஐயா பாருங்கள், மீனராசிக்காரங்களுக்கு ஜென்மச்சனி வரப்போகுது. ஆனால் நான் இதில் கொஞ்சம் துல்லியமாக, இது பொதுவான பலன் தான், 30% 40% தான் பலிக்கும். நான் சொல்கிறது அப்படியே நடக்கும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய கோச்சார அமைப்புகள். ஆனாலும் ஜென்மச்சனி ஒரு நிலையில் கொஞ்சம் கஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் அதில் ஒரு 2 விஷயங்கள் இருக்குது. 50 வயசுக்கு மேற்பட்ட அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் பொங்கு சனி என்று சொல்லப்படக்கூடிய 2ஆம் சுற்றாக இந்த சனி செயல்படும் என்பதால் 50 வயதுக்கு மேற்பட்ட அனைத்து மீனராசிக்காரர்களுக்கும் வீடு, பொருள் சேர்க்கை, நிலம் சேர்க்கை, ஒரு கட்டடம் கட்டுறது அல்லது ஏதாவது ஒன்றில் சுப செலவுகள் கண்டிப்பாக இருக்கும். நல்லா இருப்பீங்க, வீடு வாங்குவீங்க. இது அதாவது கையில் வச்சுருக்கிற பொருளை செலவு செய்து நல்லவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு 50 வயதுக்கு மேற்பட்ட மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டுங்க. ஜாம்னு இருக்க போகிறீங்க. குடும்பத்தில் குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ண போகிறீங்க, தொழில் வைக்க போகிறீங்க, தொட்டது துலங்கம் எல்லாம் நடக்கும். வீட்டில் சந்தோஷம் இருக்கும். பொண்டாட்டி புருஷனை மதிக்கும், புருஷன் பொண்டாட்டியை மதிக்கும். ஆண் பெண் இருவருக்குமே 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கடன் இல்லாத, நோய் இல்லாத, ஆரோக்கியத்திற்கு எந்த விதமான குறையும் இல்லாத, வருமான பங்கம் இல்லாத, நிம்மதிகள் இருக்கக்கூடிய ஒரு உல்லாச சுற்றுலா. அப்படி இப்படி குழந்தைகள் டாப்பாக மார்க் எடுக்குது பாரு, நல்ல வேலைக்கு போயிடுச்சு பாரு, கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம் பாரு என்கின்ற மாதிரியாக 50 வயதுக்கு மேற்பட்ட அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் 2ஆம் சுற்று ஜென்மச்சனியாக, பொங்கு சனியாக இது நல்லா வேலை செய்யும். ஐயா இதெல்லாம் 50 வயசுக்கு மேலே விஷயத்துக்கு வா, கீழே இருக்கிறவங்களுக்கு வா. 30 வயசுக்காரருக்கு என்ன செய்யும்? 30 வயசுக்காரர்களுக்கு சில பல கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். ஜென்மச்சனி என்பது தவிர்க்க முடியாத ஒரு அமைப்பு. வாழ்க்கையில் கஷ்டன்றதை அனுபவிச்சா தான் ஜாலின்றதுனா என்னன்னு தெரியும். இல்லைனா ஜாலிக்கு ஒரு அர்த்தமே தெரியாது போயிடும். கஷ்டத்தை தான் கொடுக்கக்கூடியதுக்குன்னே இருக்கிற கிரகம் சனி பகவான். சனி பகவான் இப்போது ஒரு நிலையில் பணம் என்றால் என்ன, உறவுகள் என்றால் என்ன என்பதை போன்ற சில அனுபவங்களை 2 வருஷத்துக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறார். காசு விஷயத்தில் கவனமாக இருங்க. உயிர் நண்பன்னு சொல்லிக்கிறவரை உங்களை விட்டுட்டு ஓடி போவார்ன்றதை இந்த 2 வருஷத்தில் புரிஞ்சுக்குவீங்க. சொந்த பந்தங்கள் யார் உங்கள்கிட்ட இருப்பாங்க, மனவன் எப்படி, மனைவி எப்படி, மிக முக்கியமாக காதலன் எப்படி, காதலி எப்படி, நல்ல காதலா,
நொல்ல காதலாம், இதெல்லாம் இப்போ தான் தெரிய போகுது. பெண்ணால் அழுகை வரப்போகிறது, ஆணால் அவஸ்தை வரப்போகிறது. இது எல்லாத்தையுமே ஆண் பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புகள், காதல் தோல்வி போன்ற அமைப்புகள், பிறரை புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள், சமூகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள். அம்மா அப்பா ஒரு 15 வயசு வரைக்கும் தாங்க நம்மளை வளர்க்க முடியும். 15-16 வயசுக்கு பிறகு நமக்கு தான் ரெக்க முளைச்சிருதுல, நம்மளாம் இண்டிவிஜுவலாக பெற ஆரம்பிச்சிடோம்ல. அதற்கப்புறம் வரக்கூடிய அனுபவங்கள், எல்லா அனுபவத்தையும் தாயும் தந்தையும் சகோதரனும் சகோதரியும் கொடுக்கவே முடியாது. ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா சமூகம் நமக்கு சில அனுபவங்களை கற்றுத்தரும். அதுதான் மனுஷன். 15-16 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் ஏதாவது அனுபவங்கள் வந்து தானே தீரணும். அது மாதிரியான சாதகமற்ற கெட்ட அவஸ்தைக்கு உட்பட அழுகைக்கு உட்படக்கூடிய அழுகைகள் இருக்கக்கூடிய அனுபவங்களை சனி தருவார். இந்த 7.5 சனியில் ஜென்ம சனியில் தான் தருவார். யாரையும் நம்ப வேண்டாம், வேலையை விட்டுறாதீங்க. வெக்கம் மானம் சூடு சொர்ணம் எதுவுமே 30 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்லுவேன். உள்ளதை தான் சொல்கிறேன். வேற என்ன, ஒரு சுற்று ஒரு 30 வருஷம் சனி என்ன செய்யும் அப்படிங்கிறத பார்த்துட்டு 30 வருடங்களாக சனி பயிற்சி பலன்கள் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஜோதிடம் நான். ஆக மீனராசிக்காரர்களுக்கு வேலை அமைப்புகளில் கவனம் தேவை. எக்காரணத்தை கொண்டு வேலையை விட்டுறாதீங்க. வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்காதீங்க. அவரை ஆரம்பிக்காதீங்க. அவரை பார்க்குறேன், இவரை பார்க்குறேன், அவர் கூட செய்கிறேன். சட்டியிலிருந்து தப்பி அடுப்பில் விலகக்கூடிய நிலைமைகள் இருக்கும். அதாவது வேலையை விட்டுட்டா அதுக்கடுத்து கிடைக்கக்கூடிய வேலை போன வேலையே நல்ல வேலை அப்படின்ற மாதிரியாக இருக்கும். வியாபாரம் தொழில் வேண்டாம். யாரையும் நம்பி தொழில் செய்ய வேண்டாம். ஆசை வார்த்தை தூண்டில் வார்த்தை போடுகின்றவர்களை நம்ப வேண்டாம். அவர் இப்படி சொன்னார், இப்படி சொன்னார், மாமா கூட சேர்ந்தேன், மச்சான் கூட சேர்ந்தேன், அண்ணன் கூட சேர்ந்தேன், தம்பி கூட சேர்ந்தேன். உறவுகள் கஷ்டமாகும். பணப்புழக்கங்கள் பண அமைப்புகளில் கொஞ்சம் நஷ்டங்கள் வரும். இதை தவிர்த்து உழைப்பெல்லாம் வீணாகாதுங்க. பொதுவாக மீனராசிக்காரன் இறக்கம் உள்ளவனாக இருப்பான், நல்லவனாக இருப்பான். தனுசு வீடு, குருவின் வீடில் உங்கள் வீடு. அப்போ நல்லவன் என்றைக்குமே கெட்டு போக மாட்டான். நல்லவன் என்றைக்குமே வாழ்வான் என்பது உலக நீதியும் கூட. ஆக நல்லவர்களாக இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள், பெரிய சோகங்கள் எதுவும் இல்லாமல் குரு பகவானும் பரம்பொருளும் காப்பாற்றக்கூடிய அளவிற்கு தான் நல்ல விதமாகவே இருக்கும். கவலைப்படாதீங்க. 2025 தான் சுமாராக இருக்கும். 2026 எந்திரிச்சிருவீங்க. நல்லா தான் இருக்கும். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.